வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க. உடனடியாக மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வருது. அது என்ன மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா எங்களுக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை நியாயமாகவோ சுதந்திரமாகவோ நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கோ வேட்பாளர்களுக்கோ விதிக்கிற சில கட்டுப்பாடுகள் தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட். பொதுவாக இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிச்ச அந்த நிமிடத்துல இருந்தே அமலுக்கு வந்துடும். இதுல பார்த்தீங்கன்னா கட்சி வேட்பாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அந்த கட்சியோட வேட்பாளர்கள் கடந்த காலத்தில் செய்த சாதனைகளையோ அல்லது பணிகளையோ அல்லது அவரது கொள்கைகளையோ குறித்து மட்டும்தான் விமர்சனம் செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த கட்சி வேட்பாளரோட சொந்த வாழ்க்கை குறித்து எங்கேயுமே விமர்சிக்க கூடாது. ஏன்னா சமீபத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளா. இனிமேல் அந்த மாதிரி சொந்த வாழ்க்கையை பத்தி விமர்சிக்க கூடாது. பொது தளத்துல கட்சி வேட்பாளரோட சாதியோ மதமோ இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயங்களை பேசி விமர்சிக்க கூடாது. அது மாதிரியான மோதல்களையும் தூண்டக்கூடாது. வழிபாட்டு தலங்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா கோயில், மசூதி, சர்ச்சு இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பாத்தீங்கன்னா தற்போது ஆளும் கட்சியா இருக்கிற கட்சிக்கு கொஞ்சம் அதிக கட்டுப்பாடுகளை தருது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் தங்களோடது அரசியல் பயணங்களை அலுவல் பயணத்தோட சேர்க்கக்கூடாது. அதாவது ஒரு அரசு ரீதியான வேலையை பார்க்க போகும்போது அதுல போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன வேலைக்கு போனாரோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அரசு இயந்திரங்களை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அரசு இயந்திரங்கள்ன்றது குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு வாகனங்கள். அவங்க அரசு வாகனங்களை பாத்தீங்கன்னா அதிலேயே போய் தன் கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அரசு அலுவல் சார்ந்த பணிகளுக்காக மட்டும்தான் வாகனங்களையோ இயந்திரங்களையோ பயன்படுத்தணும். ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா புதுசா எந்த விதமான திட்டத்தை அறிவிக்கவே கூடாது. புதுசா எந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டவும் கூடாது. எந்த விதமான புதிய பரிசுகளோ சலுகைகளோ தரக்கூடாது. அரசோட செலவுல சாதனைகளை விளக்குற புகைப்படங்களையோ பேனர்களையோ வைக்கவே கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள புதிய அதிகாரிகளின் நியமனம் அல்லது டிரான்ஸ்பர் போன்ற பணிகளை அரசு இயந்திரம் செய்யவே கூடாது. அப்படியே செய்யணும்னாலும் அதுக்கு தேர்தல் அதிகாரியோட அனுமதி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான முக்கியமான விதிகளை எல்லாம் மீறினா தேர்தல் ஆணையம் அந்த குறிப்பிட்ட வாக்காளர்களோட வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணலாம். அவளை ஏன் அந்த குறிப்பிட்ட தொகுதியில தேர்தலையே ரத்து பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் விதிகளை பத்தின சந்தேகங்கள் அல்லது ஏதாவது புகார்கள் அளிக்கணும் அப்படின்னா சி விஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த சி விஜில் ஆப் மூலமா அந்த புகார்களையோ சந்தேகங்களையோ நம்ம பதிவு செய்யலாம். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட மார்ச் 15 முதல் தேர்தல் முடிவுகள் வரும் பார்த்தீங்கன்னா மே 4 அது வரைக்கும் அமல்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.